சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயினுடைய அரசியல் நகர்வு? இந்த விஷயத்துல அவர் எப்படி இருக்கிறார்? ஏன்னா பெரிய விமர்சனமா இருக்கு. என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும், அது ஒரு பெரிய விமர்சனமாவே விஜய் மீது இருக்கே சுமந்த். இல்ல, இது இன்று நடந்த சம்பவம் ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான நிகழ்வு. அவர் கரூருக்கு சென்றிருக்கணும். அப்படி வீடு வீடாக செல்ல இயலவில்லை என்றால் கரூர்ல இந்த 41 குடும்பங்களை ஒரே இடத்துல சந்தித்தால் கூட அது ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஆனால் இங்கு மகாபலிபுரம் வரவழைத்து இது ஒரு 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 வித்தியாசமான இது மட்டும் அல்ல. இதனுடைய இந்த அப்ரோச்சே எனக்கு புரியாத ஒரு அப்ரோச்சா இருக்கு. நீங்கள் அரசியல் தலைவர்களுக்கு என்ன வேணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் மக்கள் சந்திப்பை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் மக்கள்கிட்ட வந்துருச்சுனாக்கா அப்புறம் அந்த அரசியல் தலைவர்களால அவர்களுக்கு ஒரு அரசியல் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். இப்போ ஒருவேளை விஜய் அடுத்த நாள் இல்ல 3 நாள் ஒரு வாரத்திற்குள் கரூர் சென்றிருந்தார், அங்கு இந்த குடும்பங்களை சந்தித்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாக் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஏன் அதை செய்ய தவறிவிட்டார்? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுல லாஜிக்கே இல்லாத இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம்ங்கிறத எப்படி நீங்க அனலைஸ் பண்ணாலும் ஒரு லாஜிக்கல் ரீசனால உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சுமந்த், இந்த இடத்துல ஒரு கேள்வி சுமந்த். பல காலமாகவே அவர் திரையுலகின் உச்சத்துல இருக்கிறாரு. செந்தில் சொன்ன மாதிரி அனிதா மரணமா, இன்னும் ஸ்டெர்லைட் போராட்டம், அங்கெல்லாம் அவர் போனாரு. ஒரு சாகச முயற்சி மாதிரி இரவுல எல்லாம் போய் சந்திச்சாரு. ஆனா தாவேகா ஆன பிறகு அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? என்ன காரணம்ன்றது அதை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன் விஜயன். இதுல ஒரு ஒரு இந்த காரணத்தினால் இவர் இவ்வாறு செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு யூகிக்க முடியும்னா அந்த மாதிரியே இல்லை. இது there is no logical explanation. நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு பணியூருக்கு அழிச்சிட்டு வர்றீங்க பாக்குறதுக்கு. என்ன லாஜிக் இருக்கு? ஒரு போராட்டம் ஒரு இடத்தில் நடக்கும் போது எல்லோருமே, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் யார் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அங்க போய் உட்காருவாங்க. அங்க ஒரு 2 கோஷத்தை எழுப்புவாங்க, அங்க போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க. அதுக்கு பேர் தான் தார்மீக ஆதரவு. உங்களோட நாங்க இருக்கோம்ன்றது. வீட்டுக்கு கூப்பிடுறதுங்கிறது என்ன லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ரெண்டாவது, இப்போ இவர் கரூருக்கு செல்ல வேண்டும், அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க நாங்கள் தடை விதிக்கவில்லை. விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? அவர் ஏற்கனவே ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ரைட்டா? அட் த மோஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் அங்க போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். குடும்பங்களை போய் சந்திக்கிறதுக்கு யாருக்கிட்ட இருந்துங்க பர்மிஷன் வாங்கணும்? எதுக்குங்க அரசாங்கத்திட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும்? இல்ல, எனக்கு புரியல விஜயன். இந்தியாவில தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர எந்த ஒரு பகுதிக்கு செல்வதற்கும் எல்லா பிரஜைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப இவர் போகிறதுல இவருக்கு தடுத்த மாதிரி ஃபீல் ஆன மாதிரி தெரியல. கொடுக்கக்கூடிய மனுக்கள் அதை படிச்சு பார்த்தா இவருக்கு பாதுகாப்பு கேட்பது போல அல்லவா மனு இருக்கு. என்ன யாரும் நெருங்கிடக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி இவர் பாதுகாப்புன்னு யோசிக்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுமந்த்? இல்லைங்க, அவ்வளவு இப்போ சரி, இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியே போறதுக்கே அவருக்கு அவ்வளோ ஜெட் கேட்டகரி இல்ல எஸ்பிஜி கமாண்டோஸ் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் எப்படிங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும்? நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியாது இல்ல. நீங்க முதலமைச்சரை விட எனக்கு அதிக ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற ரேஞ்சுக்கு போனாக்கா நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராக எப்படி இருக்க முடியும்? முதலமைச்சர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களோட மக்களாக மூவ் பண்றாங்க. அது தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்கோம். மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது அவங்க வேற வழி இல்லாமல் அவர்கள் மக்களோட மிங்கிள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பட் ஐ கம் பேக் டு த பாயிண்ட். இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கிறது? யாராவது அட்வைஸ், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவருக்கு ஆலோசகர்கள். ஏங்க, இதுக்கு என்னங்க பெரிய ஆலோசனை சொல்லணும்? இவ்வளவு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, நேர்ல போய் அவங்களுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு வரணும்னு சொல்றதுக்கு ஒரு 4 ஆலோசகர் 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாதான் தெரியுமா? நான் ஆலோசகர்கள் யாராவது சொல்லி இருந்தாக்க இந்த மாதிரி நீங்க எல்லாரையும் ரிசார்ட்டு கூட்டு வாங்க மகாபலிபுரத்துல, அங்க போய் சந்திங்கன்னு சொன்னாக்க அன்னைக்கே அந்த ஆலோசகருடைய சீட்டை கிழிச்சு அனுப்பி இருக்கணும். எந்த ஒரு லாஜிக் இருக்காது. அவருக்கு தோணணும்ல, விஜய்க்கு தோணணும்ல. திருப்பி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட்டாங்க,
இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஆதவ அர்ஜுனா சொல்லி இருப்பாரு, இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அட் ஆல். இது வந்து ஒரு காமன் சென்ஸ்ல எல்லா நபர்களுக்கும், சாமானியராக இருந்த ஒரு நபருக்கும் இது தோணக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம போய் பார்க்கணும். அதுதானேங்க முறை. அப்ப எப்படி அனிதா மரணித்த போது எப்படி போக தெரிஞ்சது? எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு போக தெரிஞ்சது? சி விஜயன் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் இதுதான் வந்து ஓகேன்னு நினைக்கிறாருன்னா அப்பெல்லாம் போயிருக்காருல்ல. அப்ப அந்த கட்சியை தொடங்கின பிறகு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது நமக்கு புரியல இல்லையா? ஏன் இப்போ why now? அதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னன்னா இது வந்து this seems illogical, completely illogical. இதில் எந்த விதமான லாஜிக் இருக்கு? தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையுமே ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இது ஒரு நிகழ்வு.